வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள போதிலும் மாநிலத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு மீண்டும் பேச்சு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் சென்னை இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பது தொடர்பாக திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இன்று வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள போதிலும் மாநிலத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த வேலைநிறுத்தத்திலிருந்து விலகுவதாக INTUC தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. திமுகவின் தொழிற்சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற பேரவையும் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கவில்லை. மாநிலத்தில் அனைத்து பேருந்து நிலையங்களிலும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பேருந்துகள் இயக்குபவர்களை தடுக்க முற்படும் நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். இந்நிலையில் தூத்துக்குடியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியிலிருந்து மதுரை, திருநெல்வேலி, கோவில்பட்டி, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தினசரி அதிகாலை தூத்துக்குடி நகர பேருந்தில் 58 பேருந்துகளில் 40 பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருகின்றன. புறநகர் பணிமனையிலிருந்து அதிகாலை வழக்கம் போல் இயக்கப்படும் பேருந்துகள் 40 பேருந்துகளில் 25 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லட்சுமணன். கன்னியாகுமரி, கோவை, ஈரோடு, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காவல்துறையினர் பாதுகாப்புடன் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து கழக ஊழியர் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழக அரசு உடனடியாக பேச்சு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலன் வழங்க வேண்டும், அகவலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி 16 தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்திற்கான நோட்டீஸை வழங்கியதை சுட்டிக்காட்டினார். நேற்று நடைபெற்ற 3வது சுற்று பேச்சுவார்த்தையில் தீர்வு காணப்படாததை அடுத்து போராட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் பேருந்து போக்குவரத்து முடங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் இது மக்களுக்கு பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் திரு எல் முருகன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இம்மாதம் 12ஆம் தேதி முதல் 19,484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னையிலிருந்து சுமார் 11,000 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இவை KK நகர், தாம்பரம், பூந்தமல்லி, மாதவரம் ஆகிய பேருந்து நிலையங்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தென் மாவட்டங்களுக்கான பொங்கல் சிறப்பு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த பேருந்துகளில் பயணம் செய்ய விரும்பும் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்வதற்காக கிளாம்பாக்கம், கோயம்பேடு, தாம்பரம் ஆகிய பேருந்து நிலையங்களில் 11 முன்பதிவு நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக திரு சிவசங்கர் தெரிவித்தார். அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூரில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டில் பங்கேற்கவுள்ள மாடுபிடி வீரர்கள் நாளை தொடங்கி நாளை மறுநாள் வரை தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு மதுரை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. madurai.nic.in என்ற இணையதளத்தில் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல் ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கான பதிவும் இந்த இணையதளத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ள காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் மட்டும் அனுமதிக்கப்படுவார் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளுக்கு பொதுமக்கள் எளிதாக சென்று வரும் வகையில் அதிக குடும்ப அட்டைகள் உள்ள கடைகள் 2ஆக பிரிக்கப்பட்டு புதிய கடைகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு பெரியசாமி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொதுமக்களின் நேரம் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் அனைவருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை மாநில அரசு உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளை அமைச்சர் பெரியசாமி தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும்.
அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தஞ்சாவூர் சென்னை இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பது தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக ரயில்வே திருச்சி கோட்ட மேலாளர் திரு எம்.எஸ். அன்பழகன் தெரிவித்துள்ளார். தஞ்சை ரயில் நிலையத்தில் ரயில்வே பள்ளிகளைச் சேர்ந்த சாரண சாரணியர் அணிவகுப்பை நேற்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தஞ்சாவூர்ல ரூட் மார்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். சதர்ன் ரயில்வேல அதுவும் திருச்சிராப்பள்ளி அண்ட் பொன்மலை கூட்டம் தான் 3 times நடத்திருக்கிறாங்க. யாருமே இது மாதிரி நடத்தவே இல்லை. ஏழியரா 1985 நடந்தது, 2010 அப்புறம் நடந்தது, அப்புறம் 2023 ரொம்ப கிராண்ட் மேனர்ல நடந்துகிட்டு இருக்குது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு திட்டம் தங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது என்று இந்த யாத்திரையில் பங்கேற்றவர்களில் ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என் பேரு சுமித்ரா, நான் பாடியில இருந்து வரேன். நான் இதுக்கு முன்னாடி பம்பு ஸ்டவ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நிறைய போக அந்த ப்ராப்ளம், பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுல இருந்து எல்லாமே எனக்கு ப்ராப்ளமா இருந்தது. இதனால எனக்கு டைமும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. பிரதமர் அவருடைய அந்த உஜ்வாலா ஸ்கீம் மூலமா எனக்கு சிலிண்டர் கிடைச்சது. சிலிண்டர்ல இருந்து மந்த்லி எனக்கு 300 ரூபாய் பேமெண்ட் பேங்க்ல சப்சிடியா வந்துட்டு இருக்கு. இந்த சப்சிடி மூலமா எனக்கு இந்த 300 ரூபாயை வச்சு மத்த யூசேஜுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த ஸ்கீம் கொடுத்த பிரதமர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வட தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவின் டவுலாட் தீவில் இந்த அதிகாலை கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.7 பதிவானது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுகள் நடத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லண்டன் சென்றடைந்துள்ளார். ஒடிசாவில் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு எழுதி தரும் மருந்து சீட்டுகளின் மருந்துகளை தெளிவாக எழுதித் தர வேண்டும் என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக நேற்று 12 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இம்மாதம் 16ஆம் தேதி திறந்திருக்கும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் எந்திரவியல் மற்றும் மின்னணுவியல் துறையில் பட்டப்படிப்பு முடித்த ஆதிதிராவிட மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெறும் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளில் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் உள்ளன. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும். புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று பெங்களூரு அணி 35-33 என்ற புள்ளி கணக்கில் பாட்னா அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 40-34 என்ற புள்ளி கணக்கில் மும்பை அணியை வென்றது. மலேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்குகிறது. கலிங்கா சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஹைதராபாத் அணியையும், மற்றொரு போட்டியில் மோகன் பகான் அணி ஸ்ரீநிதி டெக்கான் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தம் அறிவித்துள்ள போதிலும் மாநிலத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் தமிழக அரசு மீண்டும் பேச்சு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூர் சென்னை இடையே இரட்டை ரயில் பாதை அமைப்பது தொடர்பாக திட்ட அறிக்கை தயார் செய்யும்படி நடைபெற்று வருவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.